2024 செய்யுங்கவா. കമ്പനി ഉണ്ട് 2024 പാസ് പേപ്പർ. 24 പാസ് പേപ്പർ എങ്ങോ கம்பெனி ஒன்று 2000 கிரியமுள்ள இயந்திரம் ஒன்றை கொண்டு சேத்திரம் ஒன்றை காணத்து கொள்கின்றது. உயர்த்தி மானக்கொப்பியா இந்த இயந்திரங்கள் 5 வேடங்களை பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. 5ஆம் வேட இறுதியில் இந்த இயந்திரத்தில் எதிர்பார்க்கப்பட எஞ்சிய பெறுமை 5 லட்சமா. மதிப்பிடப்பட்ட விற்பனை 7,000, 8,000, 9,000, 6,500, 4,000 மேல அரைவுண்டுக்கான விற்பனை விலை 500 மதிப்பிடப்பட்டிருக்கு. விற்பனை விலை 4ஆம் 5ஆம் இடங்கள முறைய மாறுது. 600 மாறும். மாறினா அந்த விலையால பிடிக்கணும். சரி, வேடாந்த நேற்று ஏற்பாடு கிரியாம் விற்பனை வருமானத்தின் 50%. நீ பெருகி போற விற்பனை வருமானம் என்னவோ அதில் 50% மாறுங்கிறிய மேலே பெருமாதத்தை உட்பட நேரிக்கிரியம் 1,100 உண்டா. நீங்க பெருமாதத்தை கண்டு போட்டு இந்த 1,100 கழிச்சு போட்டு அப்புறம் போடணும். கணக்கிட்டு வருவாய் வீதம் திரும்ப வீதம் தந்திருக்குது. சேத்திரின் ஒவ்வொரு காசு பதிலுக்குமான உட்பாச்ச வெளிப்பாச்ச அட்டவணை. சேத்திரின் தேறிய நிகால பெருமதி தேறிய நிகால பெருமை அடிப்படையில் சிபார்சு போடுங்க. பேப்பர் குரூப்ல எல்லாம் போட்டேன். ஏதாவது குரூப்ல வந்துருங்க. எத்தனையா பிரிக்கோணம் 5 ஆண்டு இருக்குது. 7ஆ பிரி 7ஆ பிரி இது எல்லாம் வருஷம் தெரியா சில 13 தெரியுமா தெரியுமா எப்போ தினம் 13ஆம் ஆண்டு 24,500. சரி சரி மட்டும் பார்த்தீங்க. 2024 காசு உட்பாஜன் காசு வெளிப்பாடு
1925 இதே நாள் வரைக்கும் இருக்கு. 4000 2000 இல்லையா? 2000
இது மாத்தம் நான் மறந்துதான் ஆயிரத்தி எவ்வளவு 1250 போடுவோம். ஆண்டு இந்த முறை ஓஎல் ரிசர்ச் வந்து 12 ரிசர்ச். வடக்கு மாகாணம் போன முறை 9ஆம் இடம், இந்த முறை 8ஆம் இடம். சரியா? மாகாணத்துல 8ஆம் இடம். மாவட்ட ரீதியா வரையில வலயத்துல வடமாகாணத்துல வலயத்துல யாழ்ப்பாண வலயம் முதல். அது காரணம் வேம்படியும் அவங்களோட 3 அவங்களோட 9 தான் அவங்கள முன்னணிக்கிற பாஸ் பண்ணணும். ஓவரோலா 12 சார். சயின்ஸ் பிஎம் சிஎம் எஸ் தான் சயின்ஸ். தமிழ் பிஎம்சி தான். ஸ்கூல் எல்லாம் 8AB தமிழ் பி, 8AB சயின்ஸ் பி, 8AB ஆர்ட் பி, ஆர்ட் சித்ரா. இன்னொரு பொம்பரை சொல்லிட்டு 8AB கொமர்ஸ் பி. ஏன்னா அவளுக்கு பார்வையில 38க்குமே இல்லை. கொமர்ஸ் பி இந்த மாதிரி கொமர்ஸ் பி ஈஸி. கூட வெயிட் பண்ண மாதிரி இவங்க நடந்த ஈஸி. ஆனா கொமர்ஸ் கஷ்டம் இல்ல, ரிசல்ட் கிடையாது. பாஸ் வந்திருக்கு, ஏ குறையும். சயின்ஸ் 30 ரிசல்ட் குறையும். மேக்ஸிமம் படம். அதாவது ஓவரோலா இந்த ஒரு ரிசல்ட் வந்து படம் போயிடுச்சு. நீங்க இப்ப சிலவாஸ் முடியுதோ இல்லையோ, நீங்களா இருந்து கணக்கு செய்யாம நான் ஒரு எக்ஸாம் போக போறேன். நாளைக்கு எக்ஸாம் எனக்கு ஐக்யூ எக்ஸாம், ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு ஒரு ஐக்யூ எக்ஸாம். அந்த எக்ஸாம் நான் இருந்தா நான் படிக்கும். நான் படிக்காம நான் ஐக்யூ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டேன். எக்ஸாம்னா என்ன? போட்டி பரிச்சை எக்ஸாம். உங்க நடக்கிற எல்லா எக்ஸாமும் போட்டி பரிச்சை. நீங்க நடக்கிற எல்லா எக்ஸாமும் போட்டு தவணை பரிச்சை. தவணை பரிச்சை என்ன? அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்கு ஆதம் பரிச்சை. அது நீங்க 3 வாரம் பாஸ் பண்ணா போயிடுது. போட்டி பரிச்சை என்ன? ஒரு குறிப்பிட்ட எடுப்பான் போட்டி பரிச்சை. அரசாங்கத்தை கல்வி தெரியாது. ஏன்னா கட்டான் ஒரு அரசாங்க வேலை போகும்போது தமிழுக்கு என்ன இருக்கும்? சி இருக்கணும். அந்த ஒரு தாய்மொழியில சி இருக்கணும். மேத்ஸுக்கு என்ன இருக்கும்? சி இருக்கும். மேத்ஸு கணிதத்துக்கும் தமிழுக்கும் கட்டாயம் சி இருக்கணும். அந்த பாடம் கணிதத்துக்கு எஸ் ஆகிவிட ஏஎல் படிக்கலாம். ஏஎல் படிக்கலாம். அந்த வேலை வாய்ப்புல போய் கட்டாயம் சொல்லுவாங்க. கண்டிப்பா மேத்ஸு சி எடுத்து கொடுக்கும். தமிழ் சி இருந்தா சரி, தமிழுக்கு எஸ் இருந்தா ஏஎல் படிக்கலாம், எடுத்து கொடுக்கும். சிலர் விளக்கம் இல்லை. ஏஎல் ஒரு ஓஎல் படிக்கிற பிள்ளை அவரேஜா ரிசல்ட் எடுக்காம ஏஎல்னா ஒண்ணுமே செய்யலாம். பிள்ளைகள் இருந்து படிக்காம ஒண்ணுமே செய்யலாம்.
சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டம் முடல மாறி வந்தேன்னு சொல்றாங்க தெரியாது. அவன் மாத்துவான் தானே பேப்பர் மாடலை மாத்துவானே இயல் பேப்பர் மாடலை மாத்திட்டான் சிஸ்டம் மாத்துறான் அவன் இப்படிதான் ஒரு வேலைக்கு போகணும்னு இல்லை சொல்லுது அவர் சொல்றான் எனக்கு பகுதி ஒன்றில் வாரங்களி பகுதி ஒன்றில் வந்துட்டான் பகுதி ஒன்றில் வாரங்களி வரும் சில வசதியான இருக்கு பகுதி ஒன்று அவர் இன்னொரு சொல்றான் முதலெடுத்து சொன்னாங்க ராவலன் முடியாது அதான் முதலெடுத்து நாலாங்கல் எடுக்க மாட்டான் நாலாங்கல் எடுக்க மாட்டேன் நாலாங்கல் இல்லை காசு பணம் கொடுப்பேன் நாடும் இது முதலெடுத்து மாறும் வந்து இப்ப 2-3 வருஷம் தான் இப்படி போறான் நீ விருப்ப வேண்டாம் நாலாங்கலியா போடுற கலிய அஞ்சாங்கலியா போட்டு அஞ்சாங்கலிக்கு நாலு மாத்துறான் அப்படி இருக்கா நாலாங்கலி தான் அப்படி இல்லை நாலாங்கலி முதலாங்கலி கம்பெனி அது மாற்றம் இல்லை இரண்டாங்கலி முகாமைக்கிறது மாற்றம் இல்லை மிச்ச 4 கலியும் எந்த இடத்துலயும் இருக்கும் நாங்க ஒரு விலையில போட்டிருப்போம் வாசிப்பு எடுத்து இப்படி போட்டிருக்கோம் போட்டிருப்பான் ஒரு நாலாம் கணக்கெடு சாமான கொண்டு 6ஆங்கலியா காசு பணம் கொண்டு 3ஆங்கலியா போடலாம் புள்ள விளங்குறது என்ன பிள்ளையாரு எங்களுக்கு அப்படி பொருளியல் வணிக கல்வி அப்படி போகலாம் சொல்லுவாங்க பொருளியல் வணிக கல்விக்கு போகலாம் அப்படி பொருளியல் வணிக கல்வி அப்படி போகலாம் பொருளியல் வணிக கல்விக்கு அப்படி போடலாமே பொருளியல்ல ஆனாப்பான் ஆவணாப்பான் ஆனாப்பான் கிரேட் 12 சிலவசம் ஆவணாப்பான் கிரேட் 13 சிலவசம் பெரும்பாலும் சொல்லியும் ஆனாப்பான் நீங்க கிரேட் 12 எடுக்கும் ஆவணாப்பான் 3 களி எடுக்கும் 2 களிய கிரேட் இதுல எடுக்க சொல்லுவான் ஏன் அப்படி சொல்றேன் பொருளியலை பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருக்கும் 3 களி 2 களி 5 சாய்ஸ் வணிக களியில ஒன்னும் செய்யல 6 களி அதுல 5 செய்வோம் வேணா அப்படிதான் 6 5 ஆனாப்பான் ஆவணா அப்ப அக்கௌண்ட்ஸ்ல அப்படி இல்லை முடல் ஒன்று மாறி வந்தால் பேர் சொல்லுவாங்க முடல் மாறு பேர் சிலபஸ் 18 பாருங்க அக்கௌண்ட் 16 பார்க்க மாட்டாங்க 16 மாதம் சிலபஸ் மிஞ்சி மாறாது முதல் தீர்மானம் 4ஆங்கல் ஆவணாக்கலையா வரும் ஒன்றும் அப்படி இல்லை வேற அதுக்கு 3 வருஷத்துக்கு முதல் அதான் எத்தனாங்கலி 5ஆங்கல் 4ஆங்கலே போடுறோம் அதுக்கு முதல் 6ஆங்கல்ல போட்டுருக்காங்க அப்படி ஒரு வரையறை நீங்க அப்படி நீங்க இப்படித்தான் பேரமெண்ட் பிளான் பண்ணி போட்டு பேர் நீங்க அங்க போய் இந்த வரையில மாறிட்டு சொல்லக்கூடாது என்ன வந்தாலும் பரப்பிச்சுங்க விளையாண்டுருங்க போட்டி பாருங்க திருப்பி சொல்றேன் போட்டி பாருங்க குறிப்பிடுறாங்களாம் சொல்லி கேடுப்பான் ஏன் 4 லட்சம் சொச்சம் பேர் எக்ஸாம் எழுதி 2 லட்சம் சொச்சம் பேரை பாஸ் பண்ணி 70% தான் பாஸ் பண்ணிருக்கு வடக்கு மாநிலத்துல 1 லட்சம் பேர் எடுத்தால் 70,000 பேரை பாஸ் 7க்கு தகுதி மிச்ச 30 7 தகுதி இல்லை ஃபெயில் என்ன ஃபெயிலா இருக்கு நட்ஸ் நம்மளும் பிரச்சனை முடியாது எடுத்து கொடுக்குவோம் அல்லது ஃபெயில் ஓலைக்கு வந்து 9 வந்து 11 வச்சான் 9 வைக்கணும் ஓலைக்கு வந்து 7 ஓலைக்கு தன் தாய்மொழி கூட பாஸ் பண்ணாதான் ஓலர் அந்த சமயம் தன் சமயம் பாஸ் பண்ணாதான் ஓலர் ஒரு பாடம் ஃபெயில் பாஸ்னா ஒரு பிரச்சனை இல்லை ஓலைக்கு இல்லை ஓலைக்குனா எல்லா பாடம் பா ஃபெயில் அவன் என்ன செய்ய போறான் இப்ப நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல போய் நான் ஒரு துப்புரா பணியில ஈடுபட போற மாட்டேன் முந்தைய 8ஆம் ஆண்டு கேட்பான் 8ஆம் ஆண்டு புரிய அந்த ஸ்கூலால எழுதித்தார மார்க்ஸ் 8ஆம் ஆண்டு பாஸ் என்று கேள்வி அல்ல 9ஆம் ஆண்டு பாஸ் இப்ப என்ன கேட்கிறான் ஓஎல் பாஸ் என்ன கேட்கிறான் இல்லைங்க போட்டி பரிச்சை என்றால் நான் 5 டிகிரி வச்சுக்கிறேன் நீ 3 டிகிரி வச்சுக்கிறேன் யாரும் தூக்குவான் 5 தான் தூக்குவான் சின்ன வயசுல என்ன முடிச்சுன்னா போட்டிகளும் அப்படித்தான் யார் பெஸ்டா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்குங்க டொப் பண்றீங்க யார் தெரிஞ்சாங்களோ அவனுக்கு தான் டெமோ போட்டு இதா போடுவான் லெக்சரர் பெர்மனன்ட் லெக்சரர் எடுப்பான் டெம்பரரி எடுத்து போய் பெர்மனன்ட் ஆகும் ஸ்டடிஸ் தான் உண்டு ஸ்டடிஸ் ஒண்ணுங்க உழவு பண்ணா சரி கோர்ஸ் இருந்தாலும் ஸ்டடிஸ் ஒரு பக்கத்தால கொண்டு போவோம் படிக்காம ஒண்ணுமே தெரியல அதுதானே இருக்கிற காலம் போய் வடிவா காணும் இந்த 40 நாள் வடிவா காணும் ஒண்ணு மற்றவோட கதைக்காம உங்களோட வாட்டுக்கு இருந்து நீங்க படிச்சா சுயமா இருந்து படிப்பீங்கன்னா உததெடுக்கலாம் சுயமா இருந்து நீங்க படிக்கலையா உததெடுக்கலாம் இல்லைங்க அது ஒண்ணும் செய்யலாம் படிக்கிற படிப்பு தான் ரிசல்ட் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அதுக்கு ரிசல்ட் கடைசி வருமா எனக்கு ஒரு பிள்ளை சும்மா ப்ரோக்ராம் எல்லாம் போயிருப்பாங்க அவளுக்கு கடைசி டைம் எல்லாம் மார்க்ஸ் குறைவான் மெட்ட சொல்றேன் மேடம் அவளுக்கு கடைசி டைம் எல்லாம் மெட்ஸுக்கெல்லாம் 14 மார்க்ஸ் ஆனா இங்க அவளுக்கே வந்து
இங்கிலீஷ் பைக்கெல்லாம் மாறும் பி வந்துடும். அதுக்குள்ள அந்த ஒரு கொஞ்சம் ஓஎல் பைக்கெல்லாம் பாசிபிள் புக்கோட இருந்தாவே காணும். கடந்த ஆள பரிச்சை வினாக்க பாசிபிள் புக் பார்ட் 1 பார்ட் எழுதி செய்தான் சொல்லு. பாசிபிள் புக்கை கொண்டு திரிஞ்சாவே காணும் கடைசி காலத்துல. ஏலம் அப்படிதான். புது விடியம் பேர் ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 30 மார்க்ஸ் 30 மார்க் புது விஷயம் போடுறோம் கண்டிப்பா. ஐசிடி எல்லாம் புது விஷயம் இருக்கு. பாசிபிள் இல்லாத விஷயம் இருக்கு கண்டிப்பா இருக்கு. அப்டேட் பண்ணி கோர்ஸ்ல இருக்கும் மெக்கேஸ்ல இருக்கும். பயிற்சி தான் முக்கியம். அக்கௌண்ட் வந்து செய்து பார்க்கணும், மேட்ச் செய்து பார்க்கணும். நீ செய்து பார்க்கலாம் சும்மா இருந்து பார்த்து போட்டு போனா செய்யலாம். செய்து பார்க்கணும். மேக்சிமம் உங்களோட எஃபெக்டா போகணும். கண்டிப்பா சொல்றேன். செய்து எக்ஸாமுக்கு முதல் 1.5 மாதம் 1 மாதம் சரியா முக்கியமான காலப்போகுது. சும்மா எல்லாம் கிடையாது. அந்த நேரம் தான் படிக்கிறது. அந்த நீங்க சுத்தி திரிஞ்சீங்கன்னா ஒண்ணுமே பிரியோசனம். சரியா கிளாஸும் வீட்டிலேருந்து படிக்கிறோம், கிளாஸும் வீட்டிலேருந்து படிக்கிறோம். கடைசி நேர படிப்பும் அதான் முக்கியம். கடைசி நேர கிளாஸும் முக்கியம். அங்கதான் நிறைய விஷயம் சொல்லப்படும். கடைசி நேரம் டச்சிலே இருக்கு. நம்ம ஓயல் வந்து பாருங்க. ஓயல்காரரு கொமர்ஸ் வந்து கடைசி போனா நடக்கும். அதாவது 2 கிழமைக்கு முதல் லீவ் விட்டா அதுக்கு 4ஆம் கிழமை தான் கொமர்ஸ் நடக்கும். இப்போ நான் இன்றைக்கு ஓயல் பிள்ளை கிளாஸ் விடுறேன். அடுத்த கொஸ்டின் தான் எக்ஸாம் நடக்க போனார். அவள் அது வரைக்கும் என்ன தூக்க மாட்டார். கொமர்ஸ் கோப்பியை தூக்க மாட்டார். எப்போ தூக்குவார்? முதல் நாள் தூக்குவார், அடுத்த தூக்குவார். அவனுக்கு ஒரு நாள் எக்கௌண்ட் என்ன சம்பந்தரியா யோசிக்கிறாங்க. கடைசி வரை அரை மணி தியானம் கோப்பி தூக்கி பார்க்குவோம். தூக்கி பார்க்கணும் நீங்க செய்யணும். உங்களை சொல்றேன். எக்ஸாம் அக்கௌண்ட் கடைசியா நடக்குது, ஐசிடி கடைசியா நடக்கல. கடைசி ஒரு நாளைக்கு அரை மணி தியானம் ஒதுக்கி 1 மணி தியானம் ஒதுக்கி 2 வாரத்தையும் பார்க்கத்தான் மாறு. முன்ன பொருளியா நடந்தா சரி முதல் நாள் 2 நாள் விடுங்க, 2 நாள் விடுங்க. அது பொருளியா மட்டும் படிக்கலாம், அதில் மிக்சர் கண்டு படிக்கலாம் பின்ன வாரம். ஆனால் எக்காரணம் அக்கௌண்ட்டையும் ஐசியும் கைவிடக்கூடாது. இடைக்க தூக்கிப்பாரு போடுங்க. ஆண்டு 0 1 2 3 4 5 காசு உட்பார்த்தல் சில காசு வழிபார். கம்பெனி ஒன்று 2005 கிரியமுள்ள இயந்திரம் ஒன்றை கொள்ள சில கால இயந்திரம் நடைமுறைப்படுத்து. 2005 இயந்திரம் என்ன போகுது? இயந்திரம் கொள்ள சில என்ன போகும்? 2005 மைனஸ் இயந்திரம் கொள்ள சில 2005 மைனஸ் இயந்திரத்தின் எதிர்பார்ப்பட எஞ்சிய பெறுமதி இன்னும் எழுதணும். இறுதி வேட காசு உட்பார். எஞ்சிய பெறுமதி இறுதி வேட காசு உட்பார். வருமானம் இந்த முதல் மாதம் 1 2 இந்த பாடம் என்ன இந்த விடயம் இருக்கு. எஞ்சிய பெறுமதி இறுதி வேட காசு உட்பார் சொல்லியாச்சு. எல்லா பாசிபிளும் அதுல ஒரு புலப்படு என்ன வேலை செய்யறது? உள்வாங்கிடும் சரியா உள்வாங்கிடும் கணக்கு. விற்பனை வருமானம் முழுசை பட்டி செய்யலாம். அதுல 7000 இன்றைக்கு நீங்க 7000 7 எடுத்து போட்டு போய்க்கலாம். சரி 500 ரூபா சொல்றாங்க. எத்தனைமா 3 வருஷமா இருக்கு. சரி சொல்லுங்க 7 5 35 3500 அது 2 5 40 4000 95 45 4005 இயல்பா வேறு. அங்கால விலை மாறுது. 600 தர 605 3900 3900 அங்கால 3900 அங்கால 3000 நேர்கிரியாம் மூலக்கிரியா நேர்கிரியாம். நேர்கிரியாம் விற்பனை வருமானத்துல எத்தனை வீதம்? இத்தனை வீதம். ஆமா இது அரைவாசி 1750. இது 2000. இது 2000. இது 1900. விற்பனை வருமானம் பாருதான் 50 80 போறது. என்ன நிலையான கிரியா நேரு கிரியா அதுக்கு என்ன இருக்கா?
இருக்கிறதுக்கு என்ன இருக்கா பெருமாதே பெருமாதே எப்படி பாருங்க சொத்துங்கிரியான் 2500 இருந்து எஞ்சிய பெருமை 500 கழிச்சு 15,000 பிரி எவ்வளவு பெருமாதே பெருமாதே எவ்வளவு 400 கழிச்சா 1,100 400 கழிச்சா பெருமாதேக்கு என்ன போவான் விளங்குவோம் பெருமாதே காசு தன்மையற்ற பிரியம் பெருமாதேக்கு காசு பாஜல் போவாது பேபேக் பீரியடும் என்பிவி கணிப்பும் காசு பாஜல் கணிக்கப்படும் பெருமாதே கழிச்சு பாரு காசு பாய்ச்சல் தான் போட வேண்டும் அது ஒவ்வொரு வருஷம் உண்மை நேர்கோட்டு முறையில பெருமானத்தை கொண்டால் பெருமானத்துக்கு என்ன போவா காசு போவாது ஒவ்வொரு வருஷம் பெருமானத்தையும் காணும் நீ தொழிற்பணி மூலம் இருக்கா இல்லை பழைய விற்கிறே இருக்கா இல்லை கேள்வி இதுக்கு எந்த பாசு வாங்க சொல்லுவோம் 2011ஆம் ஆண்டு பாசு 2014ஆம் ஆண்டு பாசு 2017ஆம் ஆண்டு பாசு கடந்த ஆண்டு பரிச்சை வினாக்களா அப்படியே இருக்கு ஒரு முடல் ஒன்று வந்துட்டுன்னா அந்த முடலை வச்சு மாறாது இது வேணாவது தேடி ஆசுப்பாடு இது 2,500 மைனஸ் இது 2,500 மைனஸ் இது அது 1,050 இது 1,300 இது 1,550 1,500 இது 1,250 இது 1,300 வேணாவது தேடி ஆசுப்பாடு சில கழிவெடி காரணி 0.1 0.1 அது தசம் 9 உண்டு தசம் 83 தசம் 75 தசம் 68 தசம் 62 இது இன்றைய பருமன் இவ்வளோ என்பி இது 2,500 மைனஸ் இது 955 தசம் 5 இது 1,079 இது 1,162 தசம் 5 இது 850 806 பிளஸ் எல்லாம் கூட மேலும் குறைஞ்சால் 2,300 பிளஸ் 2,353 என்பி பிளஸ் 2,353 பிளஸ் என்ன செய்யலாம் கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமை நெருக்கடிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்திரத்தினை கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமை நெருக்கடிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்தத்தை கொள்ள செய்ய முடியும் 2,500 955 தசம் 5 1,079 1,167 850 அங்கால 806 சேர்த்தால் என்பிஏ பிளஸ் 2,353 தேறிய நிகால பெருமை நெருக்கடிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்தத்தை கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமை நெருக்கடிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்தத்தை கொள்ள செய்ய முடியும் தேறிய நிகால பெருமை நெருக்கடிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்தத்தை கொள்ள செய்ய முடியும் நெருக்கடிய பெருமை கொண்டிருப்பதனால் மேற்படி எந்தத்தை கொள்ள செய்ய முடியும் 25 போகும் 25ஆம் ஆண்டு போகும் அடிங்க அடுத்த அடி குரூப்ல போட்டிருக்கேன் அதுவும் 5 வருஷம் ஏழா பிடி இதே மாதிரி அரை பக்கத்துக்கு அடி இதே மாதிரி அரை பக்கத்துக்கு அடி
இங்கே கிளாஸ் எல்லாம் என்ன இடிவொலி பெரிய நிகழ்வு நேர்கரிய பெருமை கொண்டதனால் மேற்படி என்பதை கொள்ள செய்ய முடியும். முன்னெச்சரிக்கைக்கான சிபார்சு பரிந்துரை எல்லாம் உண்டா? சிபார்சு பரிந்துரை எல்லாம் 2025 ஆண்டு ஆண்டு 01234 மேல ரூபாய். ஆண்டு 01235 மேல ரூபாய். காசு உட்பாச்சல் காசு கழிப்பால் காசு உட்பாச்சல் காசு கழிப்பால் மேல 2025 பாஸ் பண்ண போறோம். பழமையான வார மார்க்ஸ் எல்லாம் 10 புள்ளி. 2025 ஆண்டு வரைக்கும் இந்த கேள்விக்கு 15 புள்ளி. பழமையான வார 10 புள்ளி. இந்த புள்ளிக்கு 15, இந்த கேள்வி 15 புள்ளி. எக்ஸாம் போல கடைசி நேரம் மட்டுமட்டா டைம் இருக்கும் போது ஒரு கேள்வி செய்ய வேண்டி இருந்தால் அந்த கேள்வியில ஆவணா கேள்வி போட்டு செய்யுங்க. நானா கேள்வி செய்து வாரேன். டைமை மண்டையை யோசிக்கணும். குறுகிய நேரத்துல அப்படி புள்ளி எடுக்கிறேன். குறுகிய நேரத்துல அப்படி புள்ளி எடுக்கணும் யோசிங்க. உற்பத்தி கம்பெனி ஒன்று வருடம் தற்போதுள்ள இயந்திரத்துக்கு உயர் தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரங்களை பிரதிநிதி செய்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை கருத்து கொண்டார். புதிய இயந்திரம் கஞ்சேடு பயன்படுத்த எதிர்பார்க்கப்படும். இதோட பின்வரும் மதிப்பிடுவார். பொருள் புதிய இயந்திரத்தின் கொள்விலை 0.- புதிய இயந்திரத்தின் கொள்விலை 0.- புதிய இயந்திரத்தின் நிறுவுதலும் போக்குவரத்து கிரியாம். நிறுவுதல் போக்குவரத்து கிரியாம் 1000 நிறுவுதல் போக்குவரத்து கிரியாம் 1000 நிறுவுதல் போக்குவரத்து கிரியாம் 1000 மேலதிகமாக தேவைப்படும் தொழிற்படும் மூலம் 2100 தொழிற்படை மூலம் 2100 2200 பழைய இயந்திரம் விற்பனை விலை பழைய இயந்திரம் வித்தா என்ன வேணும்? காசு வேணும். 0.1200
பழைய இயந்திரம் வித்தா காசு வேணும் 0,1200. பழைய இயந்திரத்தின் கொண்டிஷன் மீது 400 எங்க தேவையில்லை. இப்ப 400 1500 வித்தா 600 800 ஆகும் எங்க தேவையில்லை. பழைய இயந்திரம் விற்பனையில் எழுந்த ஆதாயத்துக்கு செலுத்த வேண்டிய வரி லாபத்தில் வரி அது 0 காசு கொடுத்தான் காணும். அப்ப பழைய இயந்திரம் விற்பனை மீதான வரி 250 மைனஸ். பழைய இயந்திரம் விற்பனை மீதான வரி 250 மைனஸ். 250 மைனஸ். விற்பனை மீதான வரி 250 மைனஸ். சேர்த்திட காலம் முடிவில் புதிய இயந்திரத்தின் எஞ்சிய பெறுமதி எதுவாக கருதணும்? இறுதி வேலை காசு உட்பாய்ச்சல் 2000. எஞ்சிய பெறுமதி இறுதி வேலை காசு உட்பாய்ச்சல் 2000. எஞ்சிய பெறுமதி இறுதி வேலை காசு உட்பாய்ச்சல் 2000. சேர்த்திட கால முடிவில் மேலே மாதம் தொழிற்படும் மூலம் முழுமையாக்கப்படும் தொழிற்படும் மூலம் இறுதி வேலை காசு உட்பாய்ச்சல் முழுமையாகும் 2200. தொழிற்படும் மூலம் 2200 காசு பாய்ச்சல். தொழிற்படும் மூலம் 2200 இறுதி வேலை காசு பாய்ச்சல். புதிய இயந்திரம் கொள்ள செய்தால் முதலாம் இடத்தில் எதிர்பார்க்கப்படும் வேடாந்த காசு உட்பாய்ச்சல் 5000 ஆயிரம் முதலாம் வேடம். அதன் பின்னர் ஒவ்வொரு வேடம் இத்தொகை 10 அதிகரிக்கும். கொண்டே கொடுவோம். வேடாந்த காசு பாய்ச்சல் வருமானம் வேடாந்த காசு பாய்ச்சல் முதலாம் வருஷம் 5000 வருமானம். 500 ஆள் கூடுமென்றால் 5000 500 5500 6000 அப்படி போகும். இது ஒவ்வொரு வேடம் மாற காசு பார்க்க 10 அதிகரிக்கும் என்றால் முதல் வருஷம் 5000 10 500 5500. இரண்டாம் வருஷம் 5000 10 பார்த்தால் 550 கூடும். மூன்றாம் வருஷம் 6050 அப்படி பார்க்கும். நாலாம் வருஷத்துக்கு மூன்றாம் வருஷம் 6050 என்றால் 10 பார்த்தா 605. முன்னாள் 655 6655. அஞ்சாம் வருஷம் 6655க்கு 10 பார்த்தா 665 5000 கூடினால் 7320 5000. 2024 பேப்பர்ல விற்பனை அனைத்து வந்தான் வெளியே வந்தான். இங்க நீங்கள் அவனே தான 10 கூடுன்னு சொல்றான். 10 பார்த்து கூட்டி கூட்டி போட்டீங்கன்னா சரி. 10 கூடனா 10 கூட்டி கூட்டி போட்டா சரி. 5000 10 பார்த்தா 500 சேர்த்தால் 5500. 5500 10 பார்த்தால் 6050. 6050 10 பார்த்தா 65 கூடனா 6650. அப்படி 6655 10 பார்த்தா 665 7320 நிச்சயத்தின் எதிர்பார்ப்பு செயற்பாடு செலவு வேடாந்த பெருமாத்தை உட்பட பெருமாத்துக்கு என்ன போவாது காசு போவாது. இப்ப நான் நேருக்கிறேன் ஒரே மதங்கள் செயற்பாடு செலவு பெருமாத்தையே காணும். சொத்தின கிரிய வரவு 11000. பெருமங்கிரிய வரவு 1000 12,000. இந்திய பெருமை வரவு 2000. 5 வருஷம் முன்னாடி 2000. கம்பெனியான சொத்துக்களை நேர்கோட்டு முறையை பயன்படுத்தி பெருமாத்தையோட ஒருங்குவாய் வராது நேர்கொண்ட மாட்டேன். இப்ப நீங்க தரப்படும் செயல்பாடு செலவுல 2000 பெருமாத்தையே இருக்கும். பெருமாத்துக்கு என்ன போவா காசு போவா 5 போவோம். 2000 குறையாமா. அடுத்தது 900. அடுத்தது
950. அடுத்தது 1050. அடுத்தது 1120 பிரமாதத்தை உட்பட என்ன பிரமாதத்தை என்ன செய்வோம் கழிக்கோம். பிரமாதத்துக்கு என்ன போவாது காசு போவாது விளங்குவோம் சிம்பிளா. பிரமாதத்தை கழிச்சு போட்டு போடும். அடுத்தபடி என்ன இதுவரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ்லையும் வரையும் பல மாசத்துக்கு நீங்கள் ஆரம்பிச்சது வந்ததே இல்லை. வருமான வரி நான் செமினார்லையும் போட்டிருப்பேன் போன முறை. வருமான வரி என்பது வரிக்கு பேபேக் பீரியட்டுக்கும் என்பிவி கணிப்பீட்டுக்கும் வரி கழித்த பின் ஆனால் பெருமாதத்தை கழிக்கூடாது. வரிக்கு பின் இல்லாமல் எடுத்து பெருமாதத்தை கூட்டி வர காசு பதினஞ்சு எடுக்கும் பொதுவாக அப்படித்தான். சரி வருமான வரியை கழிக்கும். ஆனா ஏடபிள்ஆர் பாய் கணக்கிட்டு வருவாய் பாய்க்க சராசரி லாபத்தின் சராசரி முதல் அந்த சராசரி லாபம் என்பது வளமையா டாக்ஸ் கழிச்சு வர லாபம். இங்க சொல்றான் வருமான வரி சொல்றான் கம்பெனியின் வருமான வரியா வீதமானது வேடாந்த லாபத்தில் வேடாந்த லாபத்தில் 20% இருந்தோட வருமான வரியானது ஒவ்வொரு வேட இறுதியிலும் செலுத்தப்பட வேண்டும். டாக்ஸ் 20% ஒவ்வொரு ஆண்டையும் கொடுப்போம். வருமான வரி வருமான வரி என்பது லாபத்துக்கு தான் பார்க்கிறாங்க. லாபம் கணிக்கும். லாபம் எப்படி கணிக்க வேண்டாம். முதலாவது சொல்லிட்டாரு முதலாம் ஆண்டு வருமானம் 5000 இருக்கு. முதலாம் ஆண்டு செலவுன்னா பெருமானத்தை உட்பட காசு பதினா பெருமானத்தை போடக்கூடாது. லாபம் காண பெருமானத்தை உட்படதான் போகணும். செலவு வந்ததுக்கு 2900 5000 2000 கழிச்சாலும் 2100. அந்த 2100க்கு 420 முதலாம் ஆண்டு வருமான வரி 420. இது ஒரு புள்ளையும் செய்ய ஒரு கஷ்டமே இல்லை. ஆனா அவனை பொறுத்து 2000 கஷ்டம். 5000 இருந்து 2900 செலவை கழிச்சால் 2100. அந்த 2100க்கு 20 மாதம் 420. அடுத்த சொல்லுங்க. அடுத்த ஆண்டு 5500 இருந்து 5500 இருந்து 2900 கழிச்சால் எவ்வளவு வரும் 600. அதுக்கு 20 வந்தாலும் 10 260 22 மடங்கு எவ்வளவு 520. அடுத்த 3ஆம் ஆண்டு 6050 இருந்து நீங்க சொல்லணும் 6050 இருந்து 2990 கழிச்சால் அதுக்கு 20 மாதம் 620 விளங்கிச்சே. 4ஆம் ஆண்டு 6655 இருந்து 3050 கழிச்சால் 3065. அதுக்கு 20 பார்த்தான் எவ்வளவு 221. ஏன்னா கல்குண்டு தாரப்படியால நீங்க அவங்க சுருக்குறைய தான் தருவான். நீங்க கல்குண்ட பாய்க்கு தான் மாட்டோம். அடுத்த 7320.5 இருந்து 3120.5 கழிச்சால் 4200க்கு எத்தனை வீதம் 20 பார்த்தா எவ்வளவு 49. வேதாந்த தேரி வாசிப்பார். வேதாந்த தேரி வாசிப்பார். வேதாந்த தேரி வாசிப்பார்.
இதுல களிவெட்டிக்காரன் இதுல இன்றைய பருமன் இதுல என்பில் கட்டண மாற்றமே கைடானத்தேரை காசு பாய்ச்சல் அடுத்த கழிவெட்டுக்காரணி அடுத்த இன்றைய பெறுமதி துணை என்பிவி கண்ட இன்கம் டாக்ஸ் கண்டெல்லாம் கிடைக்கணும் முதலாவது 2025 உங்களுக்கு வரலாம் டெக்ஸை கழிச்சா அப்புறம் வார காசு பார்த்து தான் எடுக்கணும் பேபேக் பீரியடுக்கும் என்பிவி ஆனா பெருமாதே கழிக்கூடாது சொல்லுங்க ஹலோ 52 மைனஸ் இது 3680 அடுத்த 4080 அதாவது 3680 4080 அடுத்த 4480 4480 4480 அடுத்த 4884 4884 4884 4884 அடுத்த 9560 ഇതിന്റെ മൊത്തം പോടാൻ വേണ്ടി ആവശ്യമേ മാർക്ക് കൊടുക്കുകയും കാശ് ഉത്പാദിച്ച കാശ് പോയി മൊത്തം പോരാത്ത പരിപാടിക്കാണ് പുതിയ ദിവസം നിലവാണ് പേമ 1.89 അത് കറണ്ട് ചെയ്താൽ കലടിക്കാൻ ഇവരും യോജിക്കില്ല കറണ്ട് ചെയ്താൽ കലടിക്കാൻ ഇതാണ് PV ரசம் 8.9 ரசம் 8 ரசம் 7.1 ரசம் 6.4 ரசம் 5.7 ரசம் 5.7 ரசம் 5.7 இதை பெருக்கினால் 5250 இதை பெருக்கினால் 3275% 4080 தர ரசம் 8 3264 3264 3264 அடுத்த 3180 3180 3180 3125.76 കടച്ച് 4-ാം ദിവസം 5-ാം ദിവസം 5449 பெருங்குவா பெருங்குவா 5250 3275 3264 3180.8 3125.76
5449 சரியா? கூட்டி பிளஸ் கூட்டி மேட்ச் கழிங்க எவ்வளோ? 5044 நீங்க 5045 எடுத்தாச்சு. என்பிபி பிளஸ் 5045 என்பி பிளஸ் 5045 மறந்தாண்டி சொல்ல முடிவு என்ன? முண்டாங்களுக்கு முதலாங்கலி 2 அங்கலிக்கு இது ஆட்டவனே. மூன்றாங்கலி என்ன? தேறிய எண்ணிக்கையால் அப்புறமே சிபார்சு. தேறிய எண்ணிக்கையால் அப்புறமே அடிப்படையில் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். என்பி பிளஸ் என்றால் வாங்கலாம். தேறிய எண்ணிக்கையால் அப்புறமே அடிப்படையில் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். 5045.9 5044.9 ஏழாவது போடுவோம். எல்லா பிள்ளைகளும் பிள்ளை ஒரு பிள்ளையும் செய்யும். 5045.44.9 தேறிய எண்ணிக்கையால் அப்புறமே ஏற்கனவே பெருமை கொண்ட பெண்ணால் மேற்படி எண்ணத்தை கொள்ள செய்ய முடியும். இதுல என்ன கஷ்டம்? பேப்பர்ல பெருக்குதான் கஷ்டம். இன்கம் டேக்ஸ் லாபத்தை பார்த்தாச்சு. லாபம் எப்படி பாக்குறது? வருமானம் மேல வந்திருக்கு, செலவுக்கு கீழே வந்திருக்கு. வருமானத்து செலவை கழிச்சு வர லாபத்துக்கு டேக்ஸ் பேர். AWR போடுவோம். சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு தரணும். சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு AWR 2 பேரும் 4ஆம் கேள்வி. சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு பெறணும். சராசரி லாபத்தின் கீழ் உனக்கு ஒன்றும் செஞ்சு நிக்கிறீங்க. சராசரி லாபத்தின் கீழ் சராசரி நாங்க மீட்டிங் இருக்கு. சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு பெறணும். சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு பெறணும். சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு பெறணும். சராசரி முதலீடு எப்படி காண்றால் கவனிங்க. சொத்தின் கிரியத்தையும் எஞ்சிய பெருமையை கூடி 2 சொத்தின் கிரியத்தையும் வளமையான பெருமாதை காணிக்க சொத்தின் கிரியத்தை எஞ்சிய பெருமை கழிச்சு 15 பிரிக்கிறாங்களோ. இது சொத்தின் கிரியத்தோட எஞ்சிய பெருமை கூடி 2 பிரிக்கும். எஞ்சிய பெருமை இல்லையா அது 2 சொத்தின் கிரியம் என்ன? 11 12 அதுல இருந்து எஞ்சிய பெருமை 2 என கூட்டி 2 பிரிச்சா எவ்வளவு? முந்தி சொன்ன வரையும் என்றால் இதுல ஆரம்ப முதலீடுகளை கவனிங்க. இந்த ஆரம்ப முதலீட்டையும் இது எஞ்சிய பெருமையை கூட்டி 2 பிரிக்கணும். இப்ப சொல்றான் சொத்துல கிரியமான கேட்டா இல்ல சொத்துல கிரியமான உரனோட கூட இந்த 10,000 வாங்கினது 1000 நிறுவினது 12,000 அவரோட எஞ்சிய பெருமையை கூட்டி 2 பிரிக்கணும். பார்த்தா சரி. சராசரி அப்படி காண்றது. சராசரி அப்படி காண்றது. இது அத்தனை ஆண்டுக்கு லாபம். இது கொள்றியா? இதுக்கா இல்லையா லாபம்? சரி, அந்த 5 ஆண்டு லாபத்தையும் கூட்டி 5 ஆண்டுக்குரிய செலவிலையும் தானே பெருமானத்தை உட்பட. பெருமானத்தை உட்பட செலவிலையும் தானே பெருமானத்தை செலவு தானே. பெருமானத்தை கழிச்சு வரதான் லாபம்னு சொல்லுவோம். அப்ப நீங்க பெருமானத்தை என்ன செய்யணும்? பெருமானத்தை என்ன செய்யணும்? செலவு உட்பட கழி ரொம்ப கூடுவோம். இந்த 5 ஆண்டுக்குரிய வருமானத்தை கூட்டணும். இந்த 5ஐயும் கூட்டுங்கோ. செயற்பாடு செய்யலாம். 5ஐயும் கூட்டுங்கோ. அறியுங்கோ. கருத்தொழில அறியுங்கோ. 20,000 தானே சொத்துங்கிறிய 12,000 எஞ்சிய வறுமை 2,000 கூடி 2,000 பிரிக்கும். இன்னும் தொலைப்பட மூலம் வரா 5 ஆண்டு வருமானம் கூடுங்க. 30,525.5 இது மொத்த வருமானம். இந்த வருதையும் கூட்டு அதுக்கு சொல்லுங்க செலவு மொத்தம்
இதெல்லாம் மொத்தம்னா பெருமாள் பதினஞ்சு கணக்கா பார்க்கணும். ஆனால் 2900 2900 2950 3050 3120,5 அந்த 5 கோட்டு போகும் 2 பேருக்கு இதுதான் அடி கொஞ்சம் மக செய்யறதுனால அடிக்க இங்க கவனிக்கிறதா முக்கியம். எப்பயும் விளையாண்டலாம். ரைட் 5 கூட்டுவோம். 2900 2900 2950 3050 3120,5 இந்த கிளாஸ்ல ஒன்று அடுத்த தடுத்து வைக்கணும். வாயிலோட்டி விடாத கேட்க ரெண்டு பேரும் என்ன அப்படிதான் சொல்லுவேன். அப்படியே 2900 கழிச்சால் லாபம். அந்த லாபம் தான் டெக்ஸ் பார்க்கணும். எவ்வளோ அதனுடைய இப்ப பாருங்க 15,605. சரி இதுக்குதான் 20 டேக்ஸ் பார்த்து கழிக்கும். எனக்கு வரிக்கு பின் லாபம் தான் இது வரைக்கு முன் லாபம் வரிக்கு முன் லாபம் வரிக்கு பின் லாபத்தை 5 பிடிக்கும். பிள்ளைங்களை கட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லுவோம். இதுக்கு 20 மாதம் கழிப்பாங்க. அதுக்கு 80 பார்ப்பேன். இதுக்கு 80 பார்ப்பேன். 80 பார்ப்பேன். 20 மதம் ஒரு கட்டு 20 அடிச்சு அதை போட்டு ஒரு கழிச்சு திரும்பி மாதம் 80 5 பிடிக்கும். அதை விட 80 மாதம் 80 மாதம் வரிக்கு பின் லாபம். ஏன்னா 100% டேக்ஸ் என்றால் 20 டேக்ஸ் கழித்தால் 80 எவ்வளவு 15,605க்கு 80 எவ்வளவு 484. இதை 5 பிரிக்கணும். பிரிச்சு சராசரிலாம் ஒரு பிள்ளைங்க லாபத்துக்கு தான் ARR கணிக்கப்படும் என்பதை விளைவிக்கோள். 12,484 5 எவ்வளவு 12,484 5 எவ்வளவு 2,496.5 2,497 ഇനി ഇവിടെയാണ് ഇന്നോട് 35 ദിവസം 35 ദിവസം 4 2,400 35 ദിവസം 7 വീതം എടുത്താൽ ശരിയാ 35 വീതമോ ഒരു പിള്ളേ മതി ஒரு பிள்ளைங்க கிட்டே இல்ல அவ்வளவு செய்யவே என்ன சாமான் தந்துக்கான் நீங்கள் எக்ஸாம் போல செய்தகா அடிப்பான்களை பயன்படுத்த முடியும் என்னது விட இனத்துல வரலாம் அக்கௌண்ட்ஸ் அக்யூட்டா வர முடியிருக்கா இல்ல உங்களுக்கு வேணா மார்க்ஸ் வந்து அக்யூட்டா வருது அப்படி வேறமா இல்லதான் வார சனியோட பாடம் முடிக்கலாம் முடிச்சா இந்த கிளாஸ் ஒரு பேப்பர் பார்ப்பன் தொடங்கும் பின்னேரத்தில் ஒரு பார்ப்பன் போகுது மாணவன் பேப்பர் 2 முடியுது பின்னேரம் 6 ரூபாய்க்கு மேல ஒரு பேப்பர் காசு போகுதா 6 ரூபாய்க்கு மேல போய்கொண்டிருக்கு
அதிலாக யூடியூப்பை பாருங்க. யூடியூப்லயும் போது யூடியூப்லயும் போடும். இந்த மாதிரி ரெண்டு பயப்படுதான் சரி. 15, 16 சரி. 16 16 சரி. 16 சரி. 17, 18 19 சரியா? 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 20, 22, 21 சரி. 22 சரி. 23 சரி. 24 பெருமாஞ்சேரிக்குமாறு 2013 பாசம். 34 சரி. 24 2013 நோட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் செய்யலாம். எல்லா பாசமும் செய்யலாம். எல்லாக்கிரியா போவோம். எல்லாக்கிரியா போவோம். வாரலாச முடிச்சுக்கொண்டு எல்லாக்கிரியும் பார்த்து முடிய ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா முடிஞ்சதுன்னா பேப்பர் சேர்ந்து போகலாம். ஃபுல்லா பேப்பர் எல்லாக்கிரியும் 31 செய்யணுமா? பின்னிருந்து வரணும் வரும். 31 செய்யணுமா? நாகேந்திரன் கொழும்பிலதா நீதிச்சிதங்களி 2016 2015 பக்கம் 31 இடம். பக்கம் 31 இடம். பக்கம் 31 இடம். பக்கம் 31 நாகேந்திரன் கொழும்பில் தனியார் பாடசாலை ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடுகின்றார். இப்பாடசாலை எதிர்பார்க்கப்படும் வருமானம் மாணவர்களுக்கான கடனம் பதிவு கண்ணம் வேடாந்தம் 12,000, வசதி கண்ணம் வேடாந்தம் 12,000, பார்வை கண்ணம் மாதாந்தம் 10,000. செலவு தந்திருக்கு. பாட புத்தகம் அச்சிட செலவு ஒரு மாணவனுக்கு மாதம் 4,000. அடுத்த காகிதாதியா மாதிரி விளையாட்டு செலவு என்ன 2 வழிபட்டிருக்கு. 2வது வாரது காகிதாயினா எழுதுவோம். ஒரு மாணவனுக்கு மாதம் 3,000. விளையாட்டு செலவுகள் ஒரு மாணவனுக்கு மாதம் 1,000. கண்ட வாடகை 40,000 மாதாந்தம். சம்பளம் 30,000 மாதாந்தம். விளம்பரம் மேம்படுத்தல் 10,000 மாதாந்தம். சரி, கேள்வி பேடத்துக்கான ஒரு மாணவன் பங்களிப்பு. அப்ப இது கேள்வி தரவெல்லாம் நீங்கள் கொண்டு போற எல்லாம் எதுக்கு போகணும்? வருஷத்துக்கு போகும். ஏன் வருஷத்துக்கு போகணும்? ஏன்னா கேட்ட கேள்வி போகும். அப்ப இதுல மாணவனுக்கு ஏற்ற மாதிரி மாறினால் என்ன கிரியா? மாறு கிரியா. மாணவனுக்கு ஏற்ற மாதிரி மாறாட்டி என்ன கிரியா? அது நிலையான கிரியா. மாணவனுக்கு ஏற்ற மாதிரி மாறினால் மாறுங்கிறியா. மாணவனுக்கு ஏற்ற மாதிரி மாறாட்டி அது நிலையான மணியங்கோட்ட மொத்த நிலையான கிரியா. வேலை பாருங்களா? எக்ஸாம்பிள் செய்தியா கேட்டா பேப்பர் கை entonces papel que se va பார்க்கலாங்க. மூன்றாப்பிலே முப்பத்தி ஓராங்கேடி மொத்த நிலையான கிரியா மாணவர்களுக்கான மாறுங்கிரியா மாணவர்களிடம் வரவிடப்படும் கண்டனம். மொத்த நிலையான கிரியா மாணவர்களுக்கான மாறுங்கிரியா மாணவர்களிடம் வரவிடப்படும் கண்டனம்.
மொத்த நிலையான கிரியா மாணவ ஒருவருக்கான மாறுங்கிரியா மாணவ ஒருவரிடம் அறவிடப்படும் கட்டணம் இப்படி தமிழ் எழுதும் மொத்த நிலையான கிரியா மாணவ ஒருவருக்கான மாறுங்கிரியா மாணவர்கிட்ட அறுவடை கட்டணம் பிரிச்சு போடுறான் அவன் கேள்வி மாணவர்கிட்ட அறுவடை கட்டணம் வருமானமா கருதுவாங்க பதிவு செய்த கட்டணம் வருஷம் தந்துருக்கான் அப்படியே போறோம் மாணவன் ஒன்றுதான் ஒரு மாணவன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மேடாதான் 12,000 வசதி கட்டணம் 12,000 வசதி கட்டணம் 12,000 பாடநெறி கட்டணம் 10,000 தர 12 மாதத்துக்கு 120,000 பாடநெறி கட்டணம் 10,000 தர 12 மாதத்துக்கு 120,000 ஏன் வேண்டாவீங்களா விஜயத்தம் 144 ஒரு மாணவனுக்கு நாங்கள் அறவிட வேண்டிய கட்டணம் வருஷம் 144 செலவு அவனே பிரிக்கிறான் பாட புத்தகம் 2015ஆம் ஆண்டு பேப்பரா பாட புத்தகம் 5 லட்சம் செலவு ஒரு மாணவனுக்கு மாணவன் மாணவன் வந்துட்டான் சரி வருஷம் கணக்கு செய்ய முடியாது 12,440 பாட புத்தகம் 5 லட்சம் செலவு 4,000 தர 12 மாதம் 12,448 காகிதாதி 3,000 தர 12 மாதம் 13,36 விளையாட்டு செலவு 1,000 தர 12 மாதம் 12,000 கேட்டா 96 விளையாட்டு செலவு 1,000 தர 12 மாதத்துக்கு 12,000 96 மாணவன் வந்தபடியாத்தான் இதுக்கு மாறுங்க எதுக்கு போடணும் வருட வாடகை 40,000 படி 12 மாதத்துக்கு 480 480 சம்பளம் 30,000 ரூபாய் படி 12 மாதத்துக்கு 3,60,000 3,60,000 விளம்பரம் மேம்படுத்தலாம் 10,000 ரூபாய் படி 12 மாதத்துக்கு 120 எனிக்கோட்டு இது 9,60,000 any answer one yang ini kalau kan sama itu paper வேண்டி ஜெய் ஒரு ரெண்டு மணி சொல்லுங்க நைஸ் முதலாவது ஒரு மாணவனுக்கான பங்களிப்பு ஒரு மாணவன் அறுவடை கண்டவர்கள் எவ்வளவு 144 மாணவர்கள் எவ்வளவு 96 144 இருந்து 96 கழிச்சா எவ்வளவு 48 பாடம் முதல் பிடிக்கும் கடைசி நேரம் பாடத்துல பிடிக்கும் விருப்பம் கொண்டு வரும் படிக்கும் படிப்புன்னா கஷ்டம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அடுத்த டிஎஃப்சி மொத்த நிலையான கிடையாது 9,60,000 இந்த அட்டவணை போனா ஈஸியா பாடசாலை மொத்த நிலையான டிஎஃப்சி பாடசாலை மொத்த கிரியத்தை எடுத்து சேர்த்துக்கொள்ள வேண்டிய மாணவர் எண்ணிக்கை
பிரேக்கிங் பாயிண்ட் கேட்கிறான். எஸ்டிங்க சி 9,60,000 48 எத்தனை பேர் 20 என்று போன் மாணவர்கள் அலை என்று போடுறேன் 20 பேர் போனால் 20 மாணவர்கள் மொத்த கிரியத்தை எடுத்து சேர புள்ளினா லாவண புள்ளி நாலாங்க 2,40,000 லாபத்தை உழைப்பதற்கு சேர்த்து கொண்டு மாணவனை இதே சமன்பாடு கூட்டம் மொத்த நிலையான கிரியம் பிளஸ் லாபத்தின் சி நிலையான கிரியம் பிளஸ் பி சி லாவண புள்ளி கேட்காம கேள்வி வராது. இந்த கேள்வி லாபத்தோடு வேற மிக கேட்காம கேள்வி வராது. 2,00,000 நிலையான கிரிய மாற்றம் இல்லை 9,60 2,40,000 லாபம் எவ்வளோ 48 எத்தனை மாதம் 25 மாதம் விளங்கின பிள்ளை என்றால் 2,40,000 பிடிச்சு 48,000 பிரிக்கும். பிரிச்சா 5 மாதம் பேர் அதை அந்த 20 கூட்டியும் எனக்கு லாபம் தான் வரும். லாபம் தான் 20 கூட வரும். லாபம் 2,40,000 48,000 பிரிச்சா 5 மாதம் பேர் அதாவது 20 ஆட் பண்ணிவிடும் 25. ஐம்பது மாணவர்கள் அனுமதிக்கப்படுவத அவர் 10 மாணவர்கள் பார்வைக்கணும் தள்ளுபடி செய்யப்படும். தள்ளுபடினா தள்ளுபடி காலிகளாக உண்டு. இது டிஸ்கவுண்ட் பேமெண்ட் அதை சொல்றேன். இந்த காசு நீ கட்ட தேர்ந்து வரும் மிச்ச காசு கட்டணும் 10 பேர். ஏனே எதிர்பார்க்க நான் என்ன கேட்கலாம் என்ன காசு கட்டத்துல 10 பேர் வருமானம் மாற போகுது. 50 மாணவர்கள் 10 பேர் பாருங்க கணக்கு கடத்து எவ்வளவு 120,000 கடத்து தனியா 24,000 ரூபாய் மட்டும் தான் கட்டணும். இந்த 40 பேரா 144,000 கட்டணும். அப்ப இந்த வருமானம் மாறப்போ 5 வேலைக்கு வருமானம் போடுமே அப்படி போடவே விலை போடுறீங்க. ஓகே இதுல வருமானம் எப்படி வேலை போனால் 40 மாணவன் 144,000 ரூபாய் அப்படி வாங்குவோம். 10 மாணவன் 24,000 ரூபாய் அப்படி வாங்குவோம். நாற்பது மாணவன் 144,000 ரூபாய் படியும். 10 மாணவன் 24,000 ரூபாய் படியும். நாற்பது மாணவன் 144,000 ரூபாய் படியும். 10 எவ்வளவு இது 2,40,000 57,000 என்ன செய்தான் மொத்த வருமானம் 60,000. அப்படி மாலிங்கிரியா மாறாது மொத்தம் 50 மாணவர் ஒரு ஆளுக்கு 96,000 அப்படி 50 மாணவர்கள் 48 லட்சம் கழிச்சால் மொத்த பங்களிப்பு வருமானம் மாலிங்கிரியம் மொத்த பங்களிப்பு நிலையான லாபம் 17 லட்சம் மொத்த பங்களிப்பு. அதில் மொத்த நிலையான கலை TFCயோட 9,60,000 கழிச்சா லாபம் லாபம் மிக வருமானம் 40 மாணவர்கிட்ட முழுமையா வாங்குவோம். 10 மாணவருக்கு பார்வை கண்ணா 120,000 கட்டத்துக்குன்னா மிச்சம் 12,000 கட்டணும். பார்த்தா 2,40,000 சேர்த்தா 60,000. மாலிங்கிரியம் 96,000 அப்படி 50 பேரு 47 லட்சம் கழிச்சா மொத்த பங்களிப்பு 17 லட்சம். ஒரு 40 டிஸ்கவுண்ட் சொன்னேன். CA படையில WT படிக்கிற மொத்தம் 1,00,000 முடியுமெண்டா 40% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 60,000 முடியும். 60,000 முடியும். CA படிக்க 2,00,000 முடியுமெண்டா
இந்த கோர்ஸ் ஃபீஸ் என்ன 60% டிஸ்கவுண்ட் உண்டா 120 டிஸ்கவுண்ட் 40 கட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தீங்கன்னா 100% டிஸ்கவுண்ட் இப்போ நீ காசு ஒன்றும் கண்டது இல்லை நீங்களா படிச்சு டிகிரி என்ன ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் மொத்த பங்கு 5 லட்சம் நிதியாகிரி 9 கழிச்சா லாபம் 2,40,000 போகும் 30ஆம் கேள்வி 2014ஆம் ஆண்டு பாஸ் 30ஆம் கேள்வி 2014ஆம் ஆண்டு பாஸ் 30ஆம் கேள்வி 2014ஆம் ஆண்டு பாஸ் 2014ஆம் ஆண்டு பாஸ் கேள்வியை வாசிங்கோ கிட்ட கேள்வி போங்க தரவு எதுக்கு தந்துக்கிட்டு பாருங்க தரவு எதுக்கு தந்துக்கு பாருங்க தரவு எதுக்கு தந்துக்கு பாருங்க கம்பெனி 10 நாட்களுக்கு நடைபெறும் வியாபார கண்காட்சி ஒன்றில் புதிய பொருள் ஒன்றை அறிமுகப்படுத்தி விற்பனை செய்ய உள்ளார் இப்பொருளானது அதன் வழங்குனர் அழகோண்டு 4,500 ரூபாய் கிரியத்தில் கம்பெனிக்கு வழங்கப்படுகிறது இப்பொருளை அழகோண்டு 8,000 விலைக்கு விற்பனை செய்ய எதிர்பார்க்கப்பட்ட போதும் கண்காட்சியில் இப்பொருளுக்கான விற்பனை விலையில் 20% கழிவு வழங்கப்படும் கண்காட்சியில் 8,000 20 மாதம் 1,600 கழிச்சா என்ன விலை விற்க போதும் 6,400 எதிர்பார்க்கும் கிரியந்திருக்கு நிச்சயத்திற்கு செயற்பாடுங்க மொத்தம் 10 நாள் பற்றி தான் கேட்க போறோம் போடுங்க 2014ஆம் ஆண்டு பாஸ் பிஎஃப்சி பிசி எஸ் எலசியா மொத்த நிலையான கிரியாம் அழகொன்றுக்கான மாறுங்கிரியாம் அழகொன்றுக்கான மாறுங்கிரியாம் அழகொன்றுக்கான விற்பனை விலை மொத்த நிலையான கிரியாம் அழகொன்றுக்கான மாறுங்கிரியாம் அழகொன்றுக்கான விற்பனை விலை பாருங்க பொருளுண்ட விலை பொருண்ட காஸ்ட் பொருண்ட விலைனா பொருண்ட உற்பத்தி கிரியாங்க பொருண்ட விலை பொருண்ட விலை 4,500 வாங்கிதான் விற்கிறான் 4,500 பொருளுண்ட விற்பனை விலை பழமையா 8,000 ரூபாய் விற்கிறான் 8,000 ரூபாய் 20 டிஸ்கவுண்ட் 1,600 கழிச்சா 6,400 கண்டிக்கான பிள்ளைனா 20 கழிச்சு கொண்டே பார்க்கும் கரெக்டா 8,000 80 8,64 6,400 பொருளை விற்பனை விலை 6,400 பொருளை கோஸ்ட் 4,500 விற்பனை பாய்மடத்துக்கான வாடகை 10 நாள் வாடகை என்ன கிரியா இடத்துக்கான வாடகை என்ன கிரியா வாடகை நிலையான கிரியா விலைக்கு இனிமே மாறாது விலைக்கு இனிமே மாறாது இந்து பிரசுரம் 5 லட்சம் கிரியா
துண்டு பிரசுரம் அச்சடித்தல் கிரையம் 5000. துண்டு பிரசுரம் அச்சடித்தல் கிரையம் 5000. துண்டு பிரசுரம் அச்சடித்தல் கிரையம் 5000. விற்பனை இடத்தின் முகாமையாளருக்கான பணி. முகாமையாளர் பணி அதுவும் நிலையான கிரையம். விற்பனை இடத்தின் முகாமையாளருக்கான பணி. விற்பனை இடத்தின் முகாமையாளருக்கான பணி நிலையான கிரியா. விற்பனை உதவியாளர் பணி 4 ஒன்றுக்கு 1000. அழகு வந்தால் மாறுகிறேன். 4 ஒன்றுக்கு 1000. 10 நாள் கண்காட்சி. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 1000. 10 நாளுக்கு எவ்வளவு? ஒரு நாளுக்கு 10,000. எத்தனை பேர் நியமிக்க போறோம்? இக்கால பகுதிக்கு 2 விற்பனை உதவியாளர் 2 அப்ரண்டிஸ் நியமிக்க போறோம். விற்பனை உதவியாளர் சம்பளம் 10,000 தர 2 எவ்வளவு? 20,000. விற்பனை செய்ய ஒவ்வொரு பொருளும் வருஷம் கோப்பை ஒன்றும் விலை. கோப்பை ஒன்று விலைன்னா நான் பொருளையும் கொடுத்து கோப்பையும் கொடுக்குறேன். கொண்டு வாங்கினா கொண்டு புரியுங்க. அதுக்கு கோஸ் தான் கோப்பை ஒன்று விலை நோவும். എനിക്ക് ഇവിടെ ആവശ്യമാണ്. ചെയ്താക്കൾ 27 ചെയ്യും. കുടിച്ചാൽ 27. അപ്പോൾ 7 കൊടുക്കണം ചെയ്യും.
முதலாவது 6400 அந்த பொருள் விற்பனை விலை வாங்கி விற்கிறபடியாக இது 6400 இது 4600 இது 90 முதலாவது மொத்த நிலையான கிரியம் 90000. இரண்டாவது மொத்த கிரியத்தை ஈடு செய்கிற புள்ளி என்றால் மொத்த கிரியத்தை ஈடு செய்கிற புள்ளினா என்ன பேர்? லாப டேட்ட புள்ளி. 90000 சி இந்த 6400 4000 கழிக்கும் 1500 1200 பிரிஞ்சா 50000. மூணாவது 2,70,000 லாபம் உண்டு. 2,70,000 லாபத்தை பங்களிப்பா பிரிச்சு வந்த அளவுல கூட்டிவிடாங்க சரி. அல்லது எஃப்சி பிளஸ் பி மொத்த நிலையான மொத்த நிலையான கிரியம் பிளஸ் லாபம் அது எங்க சி மொத்த நிலையான கிரியம் 90000 லாபம் 200,000 அது எங்க சி எவ்வளவு 200,000 விற்பனை செய்யப்பட ஒவ்வொரு அலைக்கும் விற்பனை விலை 10 தரகு முகாமையாளருக்கு வழங்கப்படும் போது அதாவது இதோட மேலேமா அது குறைக்கிற படிக்கு மேலேமாக வித்துவார அலைக்கு ஒவ்வொன்றும் 10 கொடுத்தால் 100,000 விற்பனை இடலாம் என்ன அப்ப இந்த 10 மேல போகுது பார்த்தா 640 640 இது நியமனம் விலை போதும் 5,240 5,240 சி மாறப்போ சரி அப்ப என்ன செய்ய போறீங்க சி இங்க மாறு மொத்த பங்களிப்பு மாறப்போகுது போடலாம் 4 மொத்த பங்களிப்பு ஒரு ஆளுக்கான பங்களிப்பு 6,400 இருந்து 5,240 கழிச்சு வாரதை 100 பேர் 6,400 5,400 1,160 பேர் 100 பேர் 116 116 அதுல இருந்து மொத்த நிலையான கிரியா 90 கழிச்சா லாபம் 26. விற்பனை போட்டு டைம் பேஸ் பண்ணாம போட வேண்டிய என்னண்டு 6,400 ஒன்று விற்பனை விலை. இப்ப அந்த விற்பனை விலை 6,400 இது 10 வீதம் என்ன கொடுக்கப்படலாம் விற்பனை தர கொடுக்கப்படலாம். இப்ப மாறுங்கிறே மாறப்போகுது 5,240 மாறும். அப்ப 6,400 5,240 கழித்தால் இனி ஒரு அலைக்கான பங்களிப்பு 1,160. 100 விற்கிறேன்னா 116 நிறைய மாற்றம் இருக்கு லாபம் 26. 27 போகும்
பக்கம் 29. லாபம் 26. 27 கணிப்போம். என்ன கலர்? 27 27 27 27 கம்பெனி ஒன்று எக்ஸ்டெண்ட பொருளை 1/28 உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளன. அலை ஒன்றை 200 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றன. ஒரு அலையின விற்பனை விலை 200. 31/3/2000 முடிந்த வேடத்தில் ஏற்பட கிரியை தந்திரை. அலை ஒன்றுக்கான மாறுங்கிரியம் நேர்பொருள் 40, நேர் ஊழியம் 25. அலை ஒன்றுக்கான உற்பத்தி மேந்தலை 20 ரூபா. அலை ஒன்றுக்கான விற்பனை விநியோகம் உற்பத்தி எல்லாம் 15 ரூபா. இந்த மாறுங்கிரியம் தான் 100 ரூபா. வேடாந்து நிலையான கிரியம் உற்பத்தி மேந்தல் 2 லட்சம். விற்பனை விநியோக மேந்தல் 350, மொத்தம் 550. எதிர்பார்த்த விற்பனை அலகு 20,000 வேலை பார்முல வேணுமா? இன்பேரை கணிக்க அலை ஒன்றுக்கான முதன்மை கிரியம் ஒன்று முதன்மை கிரியம் எப்படி காணுவோம்? பார்முல வேணும். முதன்மை கிரியம் எப்படி காணுவோம்? நேர் மூலப்பொருளையும் நேர் ஊழியத்தையும் கூட்டாது. மெட்டீரியலையும் லேபர் கோஸ்டையும் கூட்டும். புனா அலை ஒன்றுக்கான பிரைம் கோஸ்ட் முதன்மை கிரியம் 40, 25. முகாமை கண்ணில் படிச்சீங்க, உற்பத்தி கண்ணில் படிச்சிருக்கீங்க. நேர் மூலப்போல் நேர் ஊழியம் கூட்டி என்னங்க 20,000 அலகுல மொத்த உற்பத்தி கிரியம் கேட்கிறா. முதன்மை கிரியம் தெரியும். முதன்மை கிரியம் 65 ரூபா ஒரு அலகு. 20,000 அலகுன்னா சரிங்களா? 13 லட்சம் 1300. இதோட உற்பத்தி மேந்தரைன்னு சொல்லணும் கூட்டம். முதன்மை கிரியத்தோட உற்பத்தி மேந்தரை மொத்த உற்பத்தி கிரியம். இந்த உற்பத்தி மேந்தரை 2 கொண்டு மாறும் மெட்டல் நிலையான நிலையான உற்பத்தி மேந்தரை 2 லட்சம். மாறும் உற்பத்தி மேந்தரை ஒரு அலைக்கு 20 ரூபாய். அப்ப 20 ரூபா படி 20,000 மேல பெருக்கினார். இது 4 லட்சம் சேர்த்தால் மொத்த உற்பத்தி மேந்தரை 6 லட்சம் சேர்த்தா 19 லட்சம். மொத்த உற்பத்திக்கு 20,000 மேல மொத்த உற்பத்தி கிரியம் என்றால் முதன்மை கிரியம் ஒரு அலைக்கு 65,000 வச்சுக்கிறீங்க. 20,000 மேல 13 லட்சம் விளங்கிச்சை. அந்த முதன்மை கிரியத்தோட உற்பத்தி மேந்தரை உற்பத்தி கிரியம் பார்க்கல இப்படி கேள்வி வரும். 27, 28 அது மாதிரி 47, 48 இப்படிதான் மாறும். 20 ரூபா படி 20,000 மேலுக்கு 4 லட்சம் நிலையானது 2 லட்சம் கேட்டார். மொத்தம் 19. மூன்றாவது இதுக்கு வருது அலை ஒன்றுக்கான பங்களிப்பு யார்? அலை ஒன்றுக்கான பங்களிப்பு என்ன? சி சமன் எஸ் மைனஸ் எஸ் விலை மேலாந்திரி பந்தில 200 ரூபா. மாறுங்கிறியும் அவனே கூட்டிட்டார இல்லாம கேட்கணும். எல்லா மாறுங்கிறியும் அதான் இலக்கிரியில எல்லாத்தையும் எடுக்கணும். பறிச்சா 100 ரூபா. சி சமன் எஸ் மைனஸ். நாலாவது 20,000 மரங்களில் மொத்த பங்களிப்பு சிம்பிளாக காணும். மொத்த பங்களிப்பு 20,000 மரங்களை தர 100 பெருக்கினார் 20 லட்சமா? ஒரு அலைக்கான பங்களிப்பு 100 என்றால் 20,000 எவ்வளவு? 20,000 வரை மொத்த பங்களிப்பு என்றால் 20 100 ஆண்டு போனா 100 உண்டு. அந்த 20,000 லாபம் மொத்த பங்களிப்புல இருந்து 20 லட்சம் ரூபாயிலிருந்து நிலையான கிரியத்தை கழிச்சு வரும். நிலையான கிரியை மொத்தம் வரும் 2, 3, 550 கழிச்சுங்கண்டா 14,50,000 லாபம். மொத்த பங்களிப்பு 20 லட்சம். நிலையான கிரியம் எல்லாத்தையும் எடுக்கணும். உற்பத்தியும் பேரும் உற்பத்தி எல்லாம் பேரும்
உற்பத்தி மேந்திரையும் பேரும் விற்பனை விநியோக மேந்திரையும் பேரும் எல்லாம் சேர்க்கும் 550 கழிச்சால் 14,50,000. மொத்த பங்களிப்புல இருந்து நிலையானகிரி 550 கழிச்சிங்கன்னா லாபம் 14,50,000. சரிங்க. நீங்கள் 26ஆம் கேள்வி 2013 பாஸ். 26ஆம் கேள்வி 2013 பாஸ். 2013ஆம் ஆண்டு பாஸ். 2013ஆம் ஆண்டு பாஸ். முதல் கேள்வி அங்க என்னன்னு பாருங்க. அதுக்கு என்ன மாறினா மாறங்கிரியா கிலோமீட்டர் பயணம் பயணம். நாளைக்கு இந்த எல்லா பத்தமும் சின்ன பத்தம் மாதிரி அப்படி திங்கக்கிழமை வரைக்கும் மாசம் எல்லாத்தையும் கொண்டாகும். அதுல புத்தக போய் கொண்டு 2 புத்தகம் ஃபுல்லா முடிச்சுட்டா 20 முடிச்சு நினைக்கிறேன். 21 குறைய மாத்திட்டு நாங்கள புதுசா பார்த்து முடிச்சிடும். குறைய முடிச்சிடும். சரி.
Thank you.